எங்க வந்திருக்கோம்னா காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கூடிய சந்தை. நிறைய கைக்கர மாடுங்க, வளர்ப்பு கண்டுக்குட்டி இந்த மாதிரி எல்லாம் இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. சோ அப்படியே எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன ரேட்டுக்கெல்லாம் போதும், அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. இது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய ஒரு சந்தை தான். நிறைய வளர்ப்பு கண்டுக்குட்டிங்க இருக்கும். இந்த வீடியோஸ்ல நம்ம வளர்ப்பு கண்டுக்குட்டிங்க தான் பார்க்க போறோம். சோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் இருக்கும். அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. நான் போற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்ம நிறைய மார்க்கெட் வீடியோஸ் போட்டுதான் இருக்கும். சோ செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போவாங்க. சோ இந்த வாரம் நிறைய கண்ணுக்குட்டிங்க சேர்ந்து இருக்கு. சேச்சப் கண்ணுக்குட்டியா இருக்கட்டும், ஜெர்சி கண்ணுக்குட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போய் பார்ப்போம். என்ன வாங்கிடுச்சா? என்ன பண்ணா? என்ன பல்லு புள்ளியா? சரியான கண்ணுக்குட்டியா இருக்கு. நல்லா லென்த்து, சரியான உடம்பு கண்ணுக்குட்டி. எவ்வளவு வாங்குது? 43. எந்த ஊருக்கு 40? மர்சல்பட்டி. 43,000 வாங்கியிருக்காங்க. சரியான கண்ணுன்னு. பல்லு போட்டுச்சுன்னு தெரியல. நல்லா லென்த் இருக்கு. சரியான கண்ணுக்குட்டி. ஆனா 43,000 வாங்கி இருக்கிறது. நல்லா பெரிய கண்ணுக்குட்டியா இருக்கு. பருவத்துக்கு வர ஸ்டேஜ் இதுங்கெல்லாம். பல்லு போட்டுச்சுன்னு தெரியல. அப்படியே கேட்டு பார்ப்போம். நல்லா பெரிய கண்ணுக்குட்டியா இருக்கு. ஏன் பல்லனா? என்ன வெள்ளனா? 55. நல்லா பெரிய கண்ணாவே இருக்கு. பல்லு போடல. விலை 55 சொல்றாங்க. வாங்கிட்டு போனா நம்ம ஊசி போடலாம். சோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கு கணக்கு. சோ பேசினா இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, பெரிய மாடாவே. இன்னும் செனாச்சுன்னா நல்லா ஹெவியா வரும் மாடு. இதுங்களும் பாத்தீங்களா பருவத்துக்கு வர ஸ்டேஜ் தான். வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க. நாலு குட்டி வச்சிருக்கேன். 4 குட்டியும் அருமையா இருக்கு. எல்லாம் பல்லு போட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஊரு கண்ணுக்குட்டி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஊரு கண்ணுக்குட்டி கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கர்நாடக குட்டிங்க ரேட்டுக்கு கேட்கிறேன். அதான் பாத்தீங்களா ஒரு 3 கண்ணுக்குட்டி வச்சிருக்காங்க. இது அருமையா கலர் இருக்கு. நல்லா உடம்பு இருக்கு. என்ன ரேட் சொல்றாங்கன்னு தெரியல. எத்தனை மாசம் கண்ணா இது? 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆயிடுச்சா? என்ன விலைனா? 35. 35,000 சொல்றாங்க. ஆனா நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி. 1 வருஷம் கண்ணுன்றாங்க. உடம்பு இருக்கு. ஆனா அது சின்ன கண்ணுனா அது 7.5. அது 26. இது 21. சென்டர்ல சின்ன கண்ணா இருக்கு பாருங்க. அது 7,500. இது பாத்தீங்களா. சோ நேர்ல பேசினா கம்மி பண்ணலாம். ஆனா இதுதான் ரேட்டுன்னு கிடையாது. நம்ம வியாபாரி கிட்டே தான் கேட்டு இருக்கோம். சோ அவங்க ஒரு ரேட் சொல்றாங்கன்னா நேர்ல பேசினா கண்டிப்பா கம்மி பண்ணலாம். ஜெர்சி குட்டி 1 வருஷம் ஆகும்னு நினைக்கிற கண்ணுக்குட்டிக்கு. நல்லா இருக்கும். என்ன விலைண்ணா அது? என்ன விலை? 25. 25.
ஸோ 25. ஸோ 25 வந்து சொல்றாங்கன்னா அதுதான் ரேட்டுன்னு கிடையாது. எல்லா கடைக்குட்டியும் அவ்வளவுதான். நேர்ல வந்து பேசினவங்களாம் ஒரு 16, 17 ஸோ அந்த ரேஞ்சிலலாம் நீங்க வந்து வாங்கலாம். ஸோ எல்லா கடைக்குட்டிலையும் அவ்வளோதான். ஹெச்ஆபா இருக்கட்டும், ஜெர்சியா இருக்கட்டும், எல்லா கண்ணுலையுமே அவ்வளோதான். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் வாங்கிட்டாங்க. எவ்வளோக்கு நான் வாங்க 8,500. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? துறையூர்ல இருந்து. நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. சரி சரிண்ணா. ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி சரி. உங்க பேருனா? ரவிக்குமார். 8,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், துறையூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ சின்ன கண்ணு தான். இதுக்கு முன்னே ஒரு கண்ணு வந்து வாங்கிட்டு போனாங்களாம் போன வாரம். இந்த வாரம் வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சின்ன சின்ன கண்ணுங்களும் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ரேட் வந்து கேட்டு அப்படியே வந்து ஃபோன் நம்பரும் வாங்கி தரேன். வேணா நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்க. இதெல்லாம் எத்தனை மாதம் கண்ணுண்ணா? 1 மாதம் 2 மாதம் தான். எல்லாம் எந்த ஊருதுண்ணா? எடப்பாடி. எடப்பாடினா நாங்க பொள்ளாச்சி பக்கம் வாங்கிட்டு வரங்க நீங்க. சரி சரிண்ணா. இப்போ இது என்ன விலையில இருந்தா இருக்கு? 9 ரூபா 10 ரூபா. ஸோ கண்ணுக்குட்டியை பொறுத்த ரேட்டு. சரி சரி. உங்க பேர்னா? என் பேர் அம்மாசி. அம்மாசி. உங்க போன் நம்பர் தரீங்களா? உங்க போன் நம்பர்னா? 86 எவ்வளோ? 86 87 37 41 70 45. சரி சரிண்ணா. இந்த மாதிரி கணக்குட்டிங்க நிறையவே கிடைக்கும். ஸோ வேணும்னா நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கணக்குட்டிங்க நிறைய வந்து சேல்ஸ் வந்து பண்றாங்க. கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க. அதான் வந்து நல்லா குட்டிங்க தான். எல்லாம் வந்து அவங்கள தான் குட்டி. ஒண்ணு ஜெர்சி குட்டி தான். சொன்னாதான் அப்படி சொன்னா யாரு கேட்கறாங்க? சொன்னீங்க கேட்கலாம். என்ன பண்றது? சொல்றத பார்த்தாங்களே கேட்கறதுல தெரியும். எல்லாம் வந்து ஹெவியா கூட்டம் இந்த வாரம். போன வாரமும் வந்து நல்லா இருந்துச்சு கூட்டம். இந்த வாரம் வந்து அதை விட கூட்டமாவே இருக்கு. கேளு வந்து பாத்தீங்களா ஜெர்சி குட்டி கலர்ல ஒண்ணு வந்து வச்சிருக்காங்க. சின்ன குட்டி தான், நம்ம ஊரு குட்டிங்க. என்ன விலை சொல்றாங்கன்னு தெரியல. என்ன விலை? என்ன அது ஜெர்சி? 7.5. இது 10. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 7.5. அது வந்து பாத்தீங்கன்னா 10 விலை வந்து சொல்றாங்க. உடம்பு கம்பி தான் இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரும். ஸோ உடம்பு வந்துச்சுன்னா. எல்லாம் எந்த ஊர் தான் நீங்க? மாட்டியம்பட்டி. உங்க பேர்னா? தேவன். சரி சரிண்ணா. இது என்ன வேலை வந்து கொடுப்பீங்க? 2 கடைசியா கம்மி தான் பேச கொடுப்பீங்க. சரி சரிண்ணா. அவரோட போன் நம்பர் வந்து வாங்கி தரேன். நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாக்குறதா விசாரிச்சு பாருங்க. மாட்டு வியாபாரி தான். உங்க போன் நம்பர்னா? 97 860 820 42. ஸோ கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க. மாட்டு வியாபாரி தான் இவங்க. நிறைய வந்து சேல்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 10, 7 இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. பேசினா வந்து இன்னும் கம்மி பண்ணி நீங்க வந்து வாங்கலாம் தாராளமா. இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்களா 1 மாசம் கண்ணு 2 மாசம் கண்ணுங்க. வாங்கிட்டு போயிட்டா பால் ஊத்தி வளர்க்கணும். 1 மாசம் 2 மாசம். நல்லா இருக்கு குட்டிங்க. இங்க வந்து பாத்தீங்களா 2 கணுக்குட்டி வச்சிருக்காங்க. நல்லா கொஞ்சம் மீடியமா இருக்கு சைஸ். ஜெர்சி ஒண்ணு கலர்ல இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் கண்ணு இருக்கும்.
இதெல்லாம் என்ன ஒரு வருஷம் கண்ணானா? ஒரு வருஷம் ஆயிடுச்சா கண்ணுங்களுக்கு? ஒரு விவசாயம் ஒரு 8 மாசம் ஆகும். 8 மாசம் அவ்வளவுதான். இது ஜெர்சி என்ன விலைண்ணா? இது வரை 15 ரூபா. 15. இது 17 வரும். 17 17. என்ன மாட்டு வியாபாரிங்களாண்ணா நீங்க? ஆமா மாடு. உங்க பேர்னா? சங்கர். சங்கர். எந்த ஊர்ண்ணா? பாலக்கோடு பக்கம். பாலக்கோடு பக்கம். சரி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15 16 17. ஸோ அந்த ரேட் வந்து வரும்னு சொல்றாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு குட்டிங்க. பெரிய குட்டியா இருக்கு. சரிம்மா. இதெல்லாம் வந்து ஹெவி கூட்டமா இருக்கு. கண்ணு நல்லா சரியான உடம்பு வாங்குறாங்க போல. வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்களா ஒரு 8 9. ஸோ அந்த ரேட் வந்து சொல்றாங்க. ஸோ ஸ்டார்டிங்னா ஒரு 12 13 வந்து சொல்றாங்க. பேசினா நம்ம வந்து ஒரு 8 9க்கு வந்து வாங்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் மீடியமா இருக்கு குட்டிங்க வந்து பார்ப்போம். இதோட விலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8 9 தான். ஒரு மாசம் குட்டியா 2 9 மாசம் குட்டிங்க. அதெல்லாம் வந்து ஒரு வருஷம் கண்ணா இருக்கும். அது வந்து பெரிய கண்ணா தான் இருக்கு. வாங்கிட்டு போனா ஒரு 5 மாசம் 6 மாசம் வளர்த்தங்கலாம். சனைக்கு வர ஸ்டேஜ். பெரிய குட்டியா இருக்கு. என்ன வேலைனா இது? என்ன வேலை? 32,000. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதுங்கெல்லாம் வந்து பெங்களூர் குட்டிங்க. அதாவது இது சிந்தாமணி அந்த சைட்ல இருந்து கொண்டு வருவாங்க இந்த குட்டிங்க எல்லாம். இதெல்லாம் வந்து ஹெவியா வரும் மாடுங்க. அந்த அருமையான கலருங்க, நல்லா வந்து சைஸ் வரும் இதுக்கெல்லாம். எத்தனை கொண்டு வந்தீங்க? 12. எந்த ஒரு குட்டினா? சிந்தாமணி தான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி குட்டி. எல்லாம் எத்தனை மாச குட்டியில இருக்கு? 10 மாசம் குட்டி ஒரு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 மாச குட்டியில இருந்து வந்து இருக்குன்றாங்க. வந்து பேஸ்ட் இருக்காங்க. இவரோட போன் நம்பர் வந்து வாங்கி தானே வேணா நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க.
நான் வந்து பாத்தீங்கன்னா இதுங்களாம் வந்து பெங்களூர் குட்டிங்க. நான் உங்க போன் நம்பர்னா 73 73 49 49 51 58. எந்த ஊர்ண்ணா நீங்க? பையூர்ண்ணா. பையூர். உங்க பேரு? என் பேர் பீமன். பீமன். சரி சரி. ஸோ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம் பாருங்க ஸ்கிரீன்ல. வேணா நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க. பெங்களூர் குட்டிங்கன்னா கொஞ்சம் ரேட்டா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தவிர அதிகமாக தான் ரேட் இருக்கும். ஸோ ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குட்டிங்க, நல்ல ரேட்டுக்கு வந்து போகும் சென பண்ணி வித்தாலையும். ஸோ விசாரிச்சு பாருங்க. ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்க வந்து பெங்களூர் குட்டி தான் வந்து வாங்குவாங்க. ஏன்னா வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து விற்கலாம் சென பண்ணி வித்தா, அதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 28 29 வந்து சொல்றாங்க. ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 25. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு கணக்குட்டி வந்து வாங்குறீங்க புதுசானா நல்லா தான் தெரிஞ்சவங்க வந்து கூட்டிட்டு வந்து வாங்குங்க. வந்து தெரியாம நீங்க வந்து வாங்க வேணா. நிறைய பேர் வந்து சுத்தமா வந்து தெரியாமலே வந்து வாங்குறீங்க. எல்லாம் வந்து தெரிஞ்சவங்களை வந்து கூட்டிட்டு வந்து வாங்குங்க எப்பயுமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அததான் பெஸ்ட். தெரியாம மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா வந்து நிறைய வந்து பார்க்கணும் மாட்டுல. ஸோ வந்து காம்பு இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கணும். அதனால வந்து பாத்தீங்களா இதுங்கெல்லாம் வந்து ஒரு நல்லா குளித்தி பில்லு சாப்பிடக்கூடிய குட்டிங்க. வந்து ஜெர்சி குட்டிங்க. எல்லாம் எத்தனை மாசம் கண்ணா இதுங்க? இதெல்லாம் ஒரு வருஷம். எல்லாம் ஒரு வருஷம். எல்லாம் எந்த ஊருதுண்ணா? மாரண்டல்லி. வியாபாரிங்களாண்ணா நீங்க? உங்க பேர்னா? லட்சுமணன். லட்சுமணன். இப்ப இது என்ன விலைண்ணா வரும் ஒன்றும்? 13 அந்த ரேஞ்சுக்கு வரும். சரி சரி. ஸோ இவரோட ஃபோன் நம்பர் வந்து தரேன். நீங்க வந்து பேசினா வந்து கம்மி பண்ணி வந்து வாங்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து ஜெர்சி குட்டிங்களாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ 13 வந்து சொல்றாங்க. ஃபைனல் பண்ணா இன்னும் கம்மி பண்ணலாம். நான் உங்க ஃபோன் நம்பர்னா 99 765 11 450. உங்க பேர்னா? லட்சுமணன். மாரண்டல்லி. சரி, நான் ஸ்கிரீன்ல வந்து கொடுக்குறேன் பாருங்க. அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க. நேரில் வந்து பேசினா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா இல்ல கம்மி பண்ணி கொடுப்பீங்க? ஸோ கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க. எல்லாம் வந்து ஜெர்சி குட்டிங்க தான். இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா 9000 வந்து சொல்றாங்க. பொட்டை கண்ணு குட்டி தான் 9000. சரி, ஓகே. இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம். இது வந்து 2 பார்ட்டா வந்து போட போறோம். ஸோ பார்க்க நினைச்சீங்களா அடுத்த பார்ட் வந்து மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. இந்த வீடியோஸ் வந்து இதோட வந்து முடிச்சுப்போம். ஸோ மிஸ் பண்ணாம வந்து அடுத்த பார்ட்லயே வந்து பாருங்க. அதுலயே வந்து நிறைய வந்து வளர்ப்பு குட்டிங்க, பறத்துக்கு வர ஸ்டேஜ், அப்புறம் வாங்கிட்டு போறவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்போம். ஸோ அடுத்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க.